அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். கடவுளிடம் ஒருவன் கேட்டாராம், என் வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று சொல்லி. உடனே கடவுள் சொன்னாராம், உன் அறைக்கு சென்று ஒரு சோதனை நடவடிக்கை மாதிரி அப்படி கொஞ்சம் நீ செல், உனக்கு சில விடயங்கள் புரிய வரும் என்று சொன்னாராம். கடவுள் அவருக்கு அப்படி சொன்னதும் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஏன் கடவுள் இப்படி சொல்கின்றார் என்று அவன் நினைத்தான். உடனே அறைக்கு சென்றானாம். மேற்கூரை அவனை பார்த்து சொன்னதாம், என்னை போல் உன் எண்ணங்களை நீ உயர்வாக வைத்துக்கொள் என்று. கடிகாரம் சொன்னதாம், நேரத்தை வீணடிக்காதே என்று. என்னை மாதிரி உன்னை புதுப்பித்துக் கொள் என்று மணிபர்ஸ் சொன்னதாம். விளக்கு சொன்னதாம், என்னை போல அடுத்தவர் வாழ்வில் நீ ஒளியேற்று என்று சொல்லி. ஜன்னல் சொன்னதாம், பரந்த மனப்பான்மையோடு இரு என்று. தரை சொன்னதாம், என்னை போல கீழே எப்போதும் பணிவாக இரு என்று. படிக்கட்டு சொன்னதாம், வாழ்க்கையில் எப்போதும் நீ அடியெடுத்து வைக்கும் போது கவனமாக அடியெடுத்து வை என்று சொன்னதாம். இத்தனையும் கேட்ட அவனுக்கு வாழ்க்கையில் பாடங்களை நம் கூட இருக்கும் அத்தனை விடயங்களும் கற்றுத்தரும் என்பது புரிந்தது. நம்மை பொறுத்தவரையிலும் அப்படித்தான். நமது வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை நமது வாழ்க்கையை கற்றுத்தரும். அதை விட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை போல வாழ நாங்கள் எத்தனிப்போம். அப்படி இல்லாமல் தன்னம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நாங்கள் செய்யும் பல விடயங்கள் எங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் என்று நாங்கள் நினைத்தாலே வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம்.